ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பை த சேம் டைம் நம்மளோட இன்ஸ்டா, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் டெலகிராம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அதுக்கான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படிலாம் படிக்கணும், எப்படி ஈஸியாக எக்ஸாமை நீங்கள் கிராம் பண்ணி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சில் ஆஃபராகவும் இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் அந்த கிளாஸை எப்படி அட்டென்ட் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமிலேருந்து லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வித் ஆஃபரோட. இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு தான் பிக்கஸ்ட் டே. அதாவது நம்மளுக்கு நாளைக்கு தான் மார்ச் 1 நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மார்க்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜஸ் நம்ம ஃபீஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஓவராலாக அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு இதில் ஆஃபர் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம எக்ஸாம்ஸோட ரூல்ஸ் என்ன, ரிசல்ட்ஸ் எப்போ வரும், நெக்ஸ்ட்டு எப்படி நீங்கள் ஈஸியாக நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் குவாலிஃபை ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்ஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் இப்போ ஃபைனலாக இப்போ தான் யாராவது வீடியோ பார்க்குறீங்கனாலும் இல்லை எக்ஸாம் என்ன எதுன்னு உங்களுக்கு இன்ஃபோஸ் தெரியாதவங்களுக்கு தான் இப்போ செப்பரேட்டாக ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லிடுறேன். எக்ஸாம் நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது மார்ச் 1, 2025. இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 hours, ஓகேங்களா. அதாவது 2.5 மணி நேரம் கண்டக்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம் உங்களுக்கு அரவுண்ட் கரெக்டாக மார்னிங் ஒரு 10 o'clock கிட்ட எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், ஓகேங்களா. இதை நம்ம எங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் செப்பரேட்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம குரூப்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜ், அதுக்கப்புறம் டெலகிராம் பேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே செப்பரேட்டாகவும் ஷேர் பண்ணுவோம். பை த சேம் டைம் இன்கேஸ் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் 100 MCQs உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் 45 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது பாஸ் மார்க், ஓகேங்களா. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ்லேருந்து அப் டு 30% நம்ம ரெடியூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுப்போம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ண உடனே அதுலேருந்து நீங்கள் 2.5 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்குள்ளே சென்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட். இல்லாட்டி நீங்கள் அன்குவாலிஃபைட். அதை நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணிட்டோம், ஃபுல் ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி டைமிங் நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா. 10 o'clock உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. எல்லாருக்கும் அங்கே 10 o'clock ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இருக்க முடியல அப்படி இப்படின்னு நீங்கள் எந்த ரீசன்ஸும் சொன்னாலும் அதுக்கு நம்ம அகாடமி பொறுப்பு கிடையாது. அதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிடுறோம். மார்னிங் 10 o'clock எக்ஸாமுக்கு உங்கள் கொஷின்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். அரௌண்ட் எப்படின்னா, நாங்கள் ஷேர் பண்ணுற டைம்லேருந்து, ஓகேங்களா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா இன்னொருத்தவங்களுக்கு 1 ஆயிடலாம், இல்லை 2 ஆயிடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த டைம், ஓகேங்களா, நார்மலாக 10லேருந்து 10:05 எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் முன்ன பின்ன 1 or 2 minutes முன்ன பின்ன இருந்தாலும் அதிலிருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கணும். அந்த கொஷின் பேப்பர், ஓகேங்களா, கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் பேப்பர் ரெண்டுமே எங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக இருக்கணும். நீங்கள் எழுதியிருக்க கொஷின்ஸ் எங்களுக்கு HD ஃபார்மேட்டில் PDF ஃபைலில் ஷேர் பண்ணணும். அதில் உங்களோட நேம் இருக்கணும். அப்புறம் உங்களோட நீங்கள் எந்த பேட்ச்சு, எந்த காலேஜு அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக அதில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்போ தான் எங்களால் ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுவும் வித்தின் டைம்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ என்னெல்லாம் படிக்கலாங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா தோக்கி, ஓகேங்களா. தோக்கியில் தான் பஞ்சபூதம் இருக்கும். அதுக்கப்புறம் காயக்கல்பம், அதெல்லாம் தனியாக உங்களுக்கு முக்கூற்றம் கூட வந்துடும். அதனால் தோக்கி ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் உடல் தத்துவம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா SPM புக்கு, அதுக்கப்புறம் நோய் நாடல், இதெல்லாம் படிக்கும், ஓகேங்களா. இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சித்தால கூட ஃபண்டமெண்டல் விஷயங்கள்லாம் எதில் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது மெட்டீரியா மெடிக்கா, ஓகேங்களா. ஓரளவு குணப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மூலிகை இருக்கட்டும், தாது, சீவம், அதுக்கப்புறம் மருந்து செய்யலும் கலையும், ஓகேங்களா, மருந்தாக்கியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிஷ்னலாக பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 2017 தான் இந்த பேட்ச் உங்களுக்கு செப்பரேட்டாக கொஷின்ஸ் பேப்பர்ஸ் இதுக்கு ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி புக்ஸும் புதுசாக ஆட் பண்ணாங்க. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும்.
அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டயக்னோசிஸும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும். ஓவராலாக என்னென்ன டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நோய் நாடல் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, சித்தா டேர்மில் தான் 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சித்தாவில் இருக்கக்கூடிய பிரின்சிபலை பற்றி படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக எப்படி அந்த விஷயத்தை டயக்னோஸ் பண்ணி அந்த மெடிசனை கொடுக்கறதுங்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸாக படிக்கணும். அதுக்கு தான் மருத்துவம் இருக்குது. ஓகேங்களா, ஜிஎம் இருக்குது, எஸ்பிஎம் இருக்குது, சர்ஜரி இருக்குது, பீடியாட்ரிக், ஓஜி எல்லாம் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸில் தான் வரும். அதேமாதிரி தேர்ட் இயரில் 1 or 2 சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு டயக்னோசிஸ் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி வரும். இதை நீங்கள் அடுத்தபடியாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ். அதில் அனாட்டமி, அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி இருக்குது. ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறது ஃபார்மகாக்னசி நம்மளுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னாலும் செப்பரேட்டாக நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான புக்ஸ் கூட உங்களுக்கு நாங்கள் செப்பரேட்டாக சென்ட் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் டாக்ஸிகாலஜி நீங்கள் தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நம்ம மெயினாக மாடர்னில் படிக்கணும் அப்படின்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி மஸ்ட்டு. அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்த 2 புக்கு, அந்த 2 புக்கு மட்டும் படிச்சிருங்க. பெத்தாலஜி அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட தமிழில் இருக்குது. அது படித்ததுக்கு அப்புறமா இந்த பெத்தாலஜி, டாக்ஸிகாலஜிக்கெலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரையாரிட்டி நம்ம சித்தா புக்ஸ்க்கு கொடுங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மாடர்ன் புக்ஸ்க்கு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த 1 day தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அரௌண்ட் நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கே half a day முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதுக்கு. அதாவது அரௌண்ட் ஒரு half a day கிட்ட தான் இருக்குது. இந்த 1 நைட்குள்ளே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருப்பீங்க. இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காகவும் அட்டன் பண்ணுறதாலும் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது ஃபார்முலாஸ். இப்போ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோக்கில் வந்து புறக்கருவிகள் இருக்கும், அரௌண்ட் 25 கருவி கிட்ட இருக்கும். ஓகேங்களா, அதில் என்னென்ன இருக்குது, இது மாதிரி டேபிள்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன உங்களுக்கு டேபுலேஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் இல்லை வேறு ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த விஷயங்களை இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் பேப்பர்ஸை எந்த அளவுக்கு உங்களால் அட்டன் பண்ண முடியுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சும்மா இருங்க. ஆல்ரெடி இங்கே நிறையா படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் படித்தாலும் அந்தளவுக்கு எந்த யூஸும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மேலோட்டமாக படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் நீங்கள் சும்மா இருங்க. ஓகேங்களா, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க, ரொம்ப ரஷ் அவுட்டும் ஆகாதீங்க. ப்ராப்பராக நம்மளோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக படிங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாகவும் எவ்வளோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நார்மலாக இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 1.5 minutes அப்படின்னு வச்சா மட்டும்தான் நீங்கள் 2.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும் கரெக்டாக. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை விட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதுக்காக நான் சொல்ல வரல, உங்களுக்கு ஒரு பழக்கம் வரணுக்காக தான் சொல்கிறேன். எந்த கொஷின்ஸும் விட பார்க்காதீங்க. எந்தெந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி எந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாகவோ உங்களுக்கு ரொம்ப திங்கிங்காகவும் இருக்கும் அந்த கொஷின்ஸை அதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க. ஓகே, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க டெஸ்ட் பேட்ச்னு தான் சொல்லியிருந்தோம், ஆஃபர்னு தான் சொல்லியிருந்தோம், எப்படி ஃப்ரீ பேட்சாக அது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பாஸ் மார்க் எப்படி அப்படின்னா 45 மார்க்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் திரும்ப சொல்கிற விஷயம், நாங்கள் சொன்ன டைமிங்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டைமிங் ரொம்ப கண்டிப்பாக நம்ம டிக்கப் பண்ணி ஆகணும். எக்ஸாமில் நம்மளுக்கு அந்த டைமிங் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இல்லை எவ்வளோ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டைமிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போஸ்டிங்கும் கிடைக்கும், நம்மளால் ப்ராப்பராக வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணவும் முடியும். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கை தான் நம்ம இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட டைமிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதோ அதை வச்சு தான் நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையாங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ணுற 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைட். நம்ம டெஸ்ட் பேட்ச்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கண்டக்ட் பண்ணியும் ஈஸியாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, டைமிங் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டாப் ஸ்கோரராக நீங்கள் இருக்கும்போது
நம்மளோட டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கான எல்லா ரிசல்ட், அதாவது வின்னர் லிஸ்ட்டை நம்ம நெக்ஸ்ட் டே சண்டே வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதாவது March 2, 2025 வந்து யார் யார் வின்னர் லிஸ்ட், அதுக்கப்புறம் யார் டாப் ஸ்கோரர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவாகவும் ஷேர் பண்ணுவோம். பை த சேம் டைம் நம்மளோட குரூப்ஸ், அப்புறம் இன்ஸ்டா பேஜ், டெலகிராம் பேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் செப்பரேட்டாகவும் ஷேர் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு டாப் ஸ்கோர் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு சின்ன இப்போ தான் யூஜி முடிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் நான் எம்ஆர்பினாலே எனக்கு இப்போ தான் அட்டன் பண்ண ஒரு ஐடியா வரணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக டைமிங்கை கீப்பப் பண்ணுங்கள். மார்க்கை விட உங்களுக்கு டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 10 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் கரெக்டான டைமிங் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அட் லாஸ்ட் ஃபைனல் ரிமைண்டர் அப்படின்னா, நீங்கள் இதுக்கப்புறம் ரெடியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி நைட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க. எதுவும் ரஷ்அப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு நெட்டோ இல்லை ஃபோன் மொபைல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த டிவைஸும் யூஸ் பண்ணாமல் முடிஞ்சால் சின்னதாக ஒரு மெடிடேஷனோ இல்லை சிம்பிளாக கண்ணை மூடி ஜஸ்ட் அமைதியாக உட்காந்துருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எம்ஆர்பி கிடச்சிரும். நம்ம கண்டிப்பாக உள்ளே போயிடுவோங்கிற ஒரு தாட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, அந்த தாட் கிடச்சதா நினச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட அப்படியே நீங்கள் தூங்குங்க. நாளைக்கு எக்ஸாமை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி ஈஸியாக குவாலிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.